ज्ञानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜம் புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராசைக கர்மணே. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீபம். ஸ்லோகம் 90. ஸ்வப்பிரகாசோ அபி சாக்ஷியேவ தீவிருத்யா வியாப்யதே அன்யவத் பலவ்யாப்யத்வமேவாஸ்ய சாஸ்திரக்ருத்விர் நிவாரிதம். ஸ்வப்பிரகாசோ அபி சாக்ஷியேவ தீவிருத்யா வியாப்யதே அன்யவத் பலவ்யாப்யத்வமேவாஸ்ய சாஸ்திரக்ருத்வி நிர்விவாரிதம். இதில் நம்ம பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அறிவுமே முதல்ல பரோட்ச ஞானம் வந்து பிறகு அபரோக்ஷ ஞானமாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். இதில் நிறைய பூர்வபக்ஷம்லாம் வந்தது. கடைசியாக ஒரு நியாயமான பூர்வபக்ஷம் சொன்னான். அவர் நிறைய தர்க்கத்தெல்லாம் சொன்னான். தர்க்கப்படியெல்லாம் சரி வராத நிரூபணம் பண்ணார். தர்க்கப்படி ஒரு உதாரணம் கூட சொன்னான். எது நம்ம பார்த்தோம், ஜீவனே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவன் சொல்கிறபடி பார்த்தா கடைசியாக என்ன பார்த்தோம்னு சொன்னால், அவன் சூக்ஷ்ம சரீரம் ஒரு உபாதியாக இருக்குது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீவனுக்கு சூக்ஷ்ம சரீரம் உபாதியாக இருக்குது. அதை வச்சு நம்ம அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிரம்மத்துக்கு எந்த உபாதியுமே இல்லையே, அதனால் அதை எப்படி அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியும்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், ஜீவனுக்கு அந்தக்கரணம் அதாவது சூக்ஷ்ம சரீரம் உபாதியாக இருக்குது, அதனால் அவன் புரிஞ்சு கொள்ள முடியுது, அருகதை உண்டு. பிரம்மனுக்கு எந்த உபாதியும் இல்லாதனால புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொன்னான். இவர் என்ன சொன்னார்னா, இல்லை, பிரம்மனுக்கு ஒரு உபாதி இருக்குது, புரிந்து கொள்வதற்கு ஒரு உபாதி இருக்குது, அதனால் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு என்ன உபாதியை சொன்னார்னு சொன்னால், ஜீவனுக்கு இருப்பை உணர்வதற்கு சூக்ஷ்ம சரீரம் உபாதி, அந்தக்கரணம் இல்லாமை என்பது பிரம்மனுக்கு உபாதினார். இதுவல்ல அப்படின்னு சொல்லியே பிரம்மனை புரிய வைக்க முடியும். இல்லாமை என்பதே உபாதியாக இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரம் என்பது ஒன்று உண்மையில் இல்லை, அந்தக்கரணம் என்பது உண்மையில் இல்லை. அதற்கு ஆதாரமான தத்துவம் சொல்லி இவையெல்லாம் நீக்கும் பொழுது பிரம்மத்தை உணர முடியும் சொல்லி ஒரு கருத்து சொன்னார்.
பிறகு சொன்ன உடனே என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதாவது எப்படி சுருதி வாக்கியமானது இது பிரம்மத்தினுடைய சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படிங்கிறத விதி வாக்கியத்தில் சொல்லியும் புரிய வைக்குது, அதனுடைய தன்மையை சொல்லி. இன்னொரு ஆங்கிளில் இது வல்லன்னு சொல்லி நிஷேத வாக்கியத்தினாலையும் புரிய வைக்குது, ரெண்டு வாக்கியத்திலையும் புரிய வைக்குது அப்படின்னு சொன்னாப்புல. ரெண்டு வாக்கியம் எதிர்மறையாக இருக்குது, ஒன்று விதி வாக்கியம், இன்னொரு எதிர்மறையான வாக்கியம். அப்போ எதிரெதிரான வாக்கியம் எப்படி ஒன்றை புரிய வைக்க முடியுங்கும் பொழுது அதற்கு உதாரணம் சொன்னார். தங்கச்சங்கிலி, இரும்பு சங்கிலி. தங்கச்சங்கிலிக்கும் இரும்பு சங்கிலிக்கும் எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் கூட கட்டி போடுதல்ங்கிற தன்மையில் ரெண்டு ஒரே வேலையை செய்யும். வெளிப்படையாக அதனுடைய தோற்றத்தில் வேறுபாடு இருக்குது, ஆனால் செயலில் இதுவும் அதை வச்சு கட்ட முடியும். தங்கச்சங்கிலியை வச்சும் கட்டலாம், இரும்பு சங்கிலியை வச்சும் கட்டலாம். அது மாதிரி நிஷேத வாக்கியமும் விதி வாக்கியமும் இதனுடைய தன்மை பிரம்மன் இப்படிப்பட்டது தான் என்று சொல்லியும் புரிய வைக்கிறது வேதம், இதுவெல்லாம் இல்லை என்று சொல்லியும் புரிய வைக்கிறதுன்னு சொல்லி அந்த உதாரணத்தை சொன்னார். பிறகு அடுத்ததில் 87வது ஸ்லோகத்தில் இந்த இரண்டு விதத்தில் புரிய வைக்குதுங்கிறத ஆதிசங்கராச்சாரியார் வாக்கிய விருத்தியில் 28வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்லலை, அவரே இந்த விதி வாக்கியத்தின் மூலமாகவும் நிஷேத வாக்கியத்தின் மூலமாகவும் இந்த வேதாந்தம் உபதேச முறையை கையாளுகிறது என்று ஆதிசங்கர பகவத்பாதரே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அவன் திருப்பி ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. என்ன வந்ததுன்னா, நீங்கள் இல்லாததையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் என்பதில் அகங்காரத்தில் நான் சொல்கிறான். நம்ம அகங்காரம் சூக்ஷ்ம சரீரத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான்கிறதவே நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரம்மஞானம் எதில் ஏற்படும்? நான்கிறதே வராதே, பிரம்மஞானமே ஏற்பட முடியாதே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் என்பதில் உள்ளதை முழுமையாக நான் நீக்க சொல்லவில்லை, பாகத்தியாக லட்சணத்தின் மூலமாக பிரம்ம தத்துவத்தை சாட்சியை வைத்து கொண்டு சாட்சியில் பிரதிபிம்பிக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் தான் நீக்க சொன்னோம். பாகத்தியாக லட்சணத்தின் மூலமாக நீக்கும் பொழுது பிரம்மன் இருக்கும், பிரம்மனில் ஏற்றி வைக்கப்பட்டது தான் நீங்குமே ஒழிய நான் முழுசாக நீக்கவே சொல்லலை அப்படிங்கிற கருத்தை சொன்னார் 88. அதில் எதை விடுவது, எதை வைத்து கொள்வது, சாட்சியை வைத்து கொண்டு மிற்றதை நீக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு இப்போ 90வது ஸ்லோகம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 90 முதல் 95 வரை வாக்கிய விருத்தியில் சொன்ன கருத்தை விளக்கிறார். அதுக்கு பல வியாப்தி, விருத்தி வியாப்தின்னு ரெண்டு தலைப்பை எடுத்துக்கிட்டு அது விளக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் ஒரு ஞானத்தை பெறுவதற்கு ரெண்டு விதமான வியாப்தி தேவைப்படுகிறது, எண்ணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாஸ்திரத்தில் வேதாந்தத்தில் பிரம்மத்தை இந்திரியங்களால் மனதால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு வேத வாக்கியம் இருக்குது. இன்னொரு இடத்துல எப்படி இருக்குன்னா, மனதினால்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இருக்குது. கான்ட்ராவர்சியாக இருக்குது. ஒன்றில் மனசே இல்லாட்டி எதில் புரிஞ்சுக்கிறது? மனசு வேணும், புரிகிறதுக்கு மனசு ஒன்று வேணும். ஆனால் மனமும் இந்திரியங்களும் அங்கு சென்று விட்டு திரும்பி விடும்னு ஒரு வேத வாக்கியம் இருக்குது. பிரம்மத்திடம் செல்லாது. இதெல்லாம் கான்ட்ராவர்சியாக இருக்குதுங்கிறபோது இந்த கருத்துக்கு ரெண்டு வாக்கியம் வேத மந்திரத்தில் வேதாந்தத்தில் இருக்கிறது. என்னது? மனதால் புரிந்து கொள்ள முடியும், மனதால் அறிய முடியாது. இது எப்படி கான்ட்ராவர்சியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த பல வியாப்தி விருத்தி வியாப்தியை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த கேள்விக்கே சந்தேகத்துக்கே இடம் இருக்காது. எந்த அடிப்படையில் மனதால் புரிந்து கொள்ள முடியும், எந்த அடிப்படையில் மனதால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறது இதில் ஒரு லாஜிக்காக இந்த பல வியாப்தி விருத்தி வியாப்தியின் மூலமாக விளக்குறார். வேறு சிம்பிளாக எளிமையான ஒரு விளக்கம் இருக்குது, அதையும் நம்ம சாதாரணமாக சொல்கிற பழக்கம் இருக்குது. அதை இந்த 5 ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதல்ல ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கும்போது அந்த 5 ஸ்லோகம் முடியும் பொழுது முழுசாக புரியும். நம்ம போன கிளாஸில் இதை ஆரம்பித்தோம். சொல்லும் பொழுது என்ன சொன்னால், பல வியாப்தினா என்ன, விருத்தி வியாப்தினா என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறார். சாட்சி சைதன்யம் பிரம்ம சைதன்யம் சுயம் பிரகாசமாக இருந்த போதிலும், அது தானாக விளங்குவதாக இருந்தாலும் கூட மனம் தேவைப்படுகிறது. அப்படின்னா விருத்தி வியாப்தி தேவைப்படுகிறது.
அதுக்கு விருத்தி வியாப்தி தேவைப்படுகிறது. ஒரு புஸ்தகத்தை பார்க்குறோம், பார்த்த உடனே கண்ணு வழியாக எண்ணம் போகுது, அந்த புஸ்தகத்தை பற்றி அறிவு உள்ளே போன உடனே அதோட அறிவு வராது. புஸ்தகங்கிற அறிவு உள்ளே போன உடனே அந்த எண்ணத்தை அங்கே சாட்சி சைதன்யத்தினுடைய பிரதிபிம்ப சைதன்யம் வியாபிக்குதான். முதல்ல கண்ணும் எண்ணமும் போய் அந்த பொருளை வியாபிக்குது. அந்த அப்போ தான் பொருள் போகுது. மனசும் கண்ணும் போய் எதை பார்க்குதோ அந்த தான் உள்ளே போகும். வேறு மனசு எங்கேயோ இருந்தால் உள்ளே போகாது. முதல்ல போய் வியாபிக்குது. அது போன உடனே அது ஸ்பிரிக்கிறது இல்லை. போன செகண்டில் உள்ள எண்ணத்தில் இந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது. அது அந்த எண்ணத்தை வியாபிக்குது. அதுக்கு பேர் பல வியாப்தின்னு பேர். இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி ரெண்டும் சேர்ந்த உடனே அதை பற்றி அறிவு நம்மளுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பு தனித்தனியாக நடக்கிறது, அட்ட டயத்தில் நடக்குது. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அறிவு வருகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். வெளியே இருக்கக்கூடிய ஜடப்பொருள்கள் பானை முதலியவைகளை பார்க்குறதற்கு இப்படியெல்லாம் தேவை இருக்குது. அதே மாதிரி பிரம்ம தத்துவம் நான் பிரம்மன் அப்படிங்கிற ஞானத்திற்கு இதுக்கும் விருத்தி வியாப்தி தேவை இருக்குது, எண்ணம் தேவை இருக்குது. ஆனால் பல வியாப்தி தேவையில்லை. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ளே போய் அந்த சைதன்யம், அந்த ஒரு பானையை பார்க்குறோம், அதை பற்றி எண்ணம் உள்ள போது இந்த பானைங்கிற எண்ணத்தை அங்கே சைதன்யத்தினுடைய பிரதிபிம்ப சைதன்யம் வியாபிக்குது. ஆனால் பிரம்மன்கிற எண்ணத்தை அந்த பிரதிபிம்ப சைதன்யம் வியாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பிரம்மனே தானாக விளங்குறதுனால அதுக்கு விருத்தி வியாப்தி தேவை, பல வியாப்தி தேவையில்லைங்கிற கருத்தை சொல்ல போகிறார். இதுக்கு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாருங்க. போன கிளாஸில் இதுவரை கொஞ்சம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கும்போது முதல் வரி முதல் பகுதி ஸ்வப்பிரகாசக அபி சாட்சி ஏவம், ஸ்வப்பிரகாசக அபி சாட்சி ஏவம் சொன்னால் சாட்சி என்ற சொல்ல முதல் எடுத்துக்கிறார். சாட்சி சுரூபமானது, சாட்சி என்ன? பிரம்மன், சாட்சி சைதன்யம், நம்மளாக இருக்கக்கூடிய உணர்வு சுரூபம் சுயம் பிரகாசமாக இருந்த போதிலும் ஸ்வப்பிரகாசக அபி சாட்சி ஏவம்டர், அது தானாகவே பிரகாசிக்கக்கூடிய தன்மையாக இருந்த போதிலும், ரெண்டாவது போய் தீவிருத்வா எண்ணங்கள் மூலமாக வியாபியதே, எண்ணங்கள் அந்த பிரம்மனை வியாபிக்கிறது, அந்த சாட்சியை வியாபிக்கிறது. எண்ணங்கள் சாட்சியை வியாபிக்க வேண்டும். அஞ்சவத்து கடம் முதலியவைகளைப் போல மற்ற ஜடப்பொருள்களை எப்படி ஒரு எண்ணம் வியாபிக்கிறதோ, ஒரு பொருளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஜடப்பொருள்களை வெளியே இருக்க பொருள்களை பார்க்குறதுக்கு ஒரு எண்ணம் தேவை இருக்குது. அது மாதிரி நான் பிரம்மன் அப்படிங்கிற அறிவு சாஸ்திரத்தின் மூலமாக அந்த எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்தையும், அந்த எண்ணம் என்ன பண்ணணும்? அந்த அந்த அறிவை வியாபிக்க வேண்டும். வெளியே இருக்க பொருள்களை எண்ணம் எப்படி வியாபிக்குதோ அதே போல் இது சுயம் பிரகாசமாக இருந்தாலும் இந்த சாட்சியையும் வியாபிக்க வேண்டும், கட விஷயத்தை போல. அடுத்த வரி சொல்கிறார், பல வியாபியத்வத் ஏவ, ஆனால் அஸ்ய இந்த சாட்சிக்கு சாஸ்திர கிருபிகி நிவாரிதம், சாஸ்திரத்தை வகுத்து கொடுத்த மகான்களால் நிவாரிதம் நீக்கப்படுகிறது. அதாவது பல வியாப்தி தேவையில்லைங்கிறது. சாதாரண பொருளை தெரிந்து கொள்வதற்கு ரெண்டு விதமான எண்ணங்கள் தேவை இருக்குது. முதல்ல நம்ம ஒரு பிரமாணம் வேணும். சப்தத்தை கேட்குறா இருந்தால் காதுங்கிற பிரமாணம் வேணும். ஒரு பொருளை பார்க்குறா இருந்தால் கண்ணுங்கிற அதோட மனசு வேணும். மனம் போய் கண்ணுங்கிற பிரமாணத்தின் மூலமாக அந்த பொருளை கிரகிக்குது. அப்போ அது போய் வியாபித்து அது உள்ளே போகுது. போனவுடன் அறிவாக மாறுவதற்கு அந்த எண்ணம் ஜடமான எண்ணம், எண்ணமே ஜடம்னு சொல்லியிருக்கோம். அதில் சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது. போன கிளாஸில் சொன்னேன், எப்பயுமே சைதன்யம் எங்கே பிரதிபிக்கும்? எண்ணத்தில் தான் பிரதிபிக்கும். அது அந்த எண்ணத்தை உள்ள வியாபித்த உடனே தான் அந்த அறிவு வெளிப்படுகிறதுங்க, ஸ்பிரிக்கிறது அப்படிங்கிறார். இது ரெண்டுமே எல்லா விஷயத்துக்கும் தேவை இருக்குது. ஆனால் பிரம்மன் விஷயத்தில் எண்ணம் மட்டும் போதும். அதை உள்ளதை பல வியாப்தி, அங்கே உள்ள சைதன்யம் பிரதிபிம்ப சைதன்யம் வியாபிக்கும். அந்த எண்ணத்தை வியாபிக்கிறதுக்கு பிரம்மத்தை அறிந்து கொள்ள எண்ணம் வேண்டும். அந்த எண்ணத்தை வியாபிக்க இன்னொரு வியாப்தி தேவையில்லை. ஏன்னா இது சுயம் பிரகாசமாக இருப்பதால்னு சொல்லி சாஸ்திரத்தை வகுத்து கொடுத்த மகான்களால்
அந்த பல வியாப்தி தேவையில்லை என்று நீக்கப்படுகிறது. கொஞ்சம் கடினமாக இருக்கும். 2-3 ஸ்லோகம் போன பிறகு உதாரணம்லாம் சொன்ன பிறகு ஈஸியாக புரியும். இதுக்கு உதாரணம்லாம் சொல்லி விளக்குவார். பஞ்சதசியே கொஞ்சம் கஷ்டம்தான். அது 7வது அத்தியாயம் அதை விட கஷ்டம். அதனால தான் 7வது அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. கைவல்ய நவனியத்தில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார் தமிழ் டெக்ஸ்ட்டில். அப்போ ஒரு சாட்சியினுடைய பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைய விருத்தி வியாப்தி எண்ணம் முதல்ல தேவை இருக்குது. அந்த உள்ளே போன பிறகு அங்கே ஒரு எண்ணம் வியாபிக்குது பார்த்தீங்களா, அந்த சைதன்யம். அந்த சைதன்யம் வியாபிக்கிறது பிரதிபிம்ப சைதன்யம். அது தேவையில்லை. பிரதிபிம்ப சைதன்யம் வியாபிப்பதற்கு பேர் பல வியாப்தி. அவங்களுக்கு முதல்ல எண்ணம் வியாபிக்கிறதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. புரியுதா உங்களுக்கு? ரெண்டும் எண்ணத்தை, அதாவது 2 பொருள் இருக்குது. வெளியே ஒரு பொருள் இருக்குது, அது உள்ளே போனோன்னா உள்ள எண்ணமாக மாறிடுது. அந்த எண்ணம் ஸ்புரிக்கிறதுக்கு அங்கே ஒரு சைதன்யம் தேவை இருக்குது. அது பிரதிபிம்ப சைதன்யம். 2 டயத்தில் நடக்குதான். நம்ம இதில் ஒரு பேசுகிறது தனித்தனியாக பேசுகிறோம், ஒரு செகண்டில் நடக்குது. நம்மளே பாருங்கள், நம்ம மூளை எப்படி வேலை செய்ய நம்மளுக்கு தெரியாது. ஒரு செகண்டில், பார்த்த செகண்டில் எங்கெங்கெல்லாம் ஓடி என்னென்னாலும் டக் 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 டக்குன்னு உள்ள வேலை செய்யும். அது மாதிரி அந்த 2 வியாப்தியும் வேலை செய்யுது. அப்போதான் ஒரு அறிவு வருது. ஆனால் பிரம்மத்தை பற்றிய அறிவுக்கு ஒரு வியாப்தி மட்டும் போதும். உள்ள அதுவே சுயமாக விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கு வராங்க, பார்க்கலாம். அப்போ இந்த மனம் வேண்டும் மனம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மனம் வேண்டும் என்று சொல்வது விருத்தி வியாப்தி கட்டாயம் தேவை பிரம்மனை தெரிந்து கொள்வதற்கு. பல வியாப்தி தேவையில்லை என்று சொல்லுவோம், அந்த எண்ணம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு. ஒரு இடத்துல மனம் வேண்டும் சொல்லியிருக்கு, இன்னொன்று பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம் வேண்டாம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய விளக்கத்தை இன்னும் ஒரு 3-4 ஸ்லோகத்தில் உதாரணத்தோடு விளக்குவார். அப்போ தான் தெளிவாக புரியும். புரியலேன்னு சொல்லி குழப்பிக்கிற வேணாம், அடுத்த ஸ்லோகத்துலேருந்து புரிக்க வைக்கலாம். இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 90வது ஸ்லோகம். ஸ்வப்பிரகாசோ அபி சாட்சி ஏவ. சாட்சி ஏவன்னா சாட்சியே, சாட்சியானது ஸ்வப்பிரகாசக அபி தானாக விளங்குவதாக இருந்த போதிலும், சுயம் பிரகாசமாக இருந்த போதிலும், அந்யவத்து மற்றதைப் போலவேன்னா பானை முதலிய மற்ற வெளியே இருக்கக்கூடிய ஜடவஸ்துவை எப்படி தெரிந்து கொள்கின்றமோ அதை போலவே தீவிருத்தியா எண்ணங்கள் மூலமாக, அதாவது விருத்தி வியாப்தி, ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல எண்ணம் வேணும். அப்படி எண்ணங்கள் மூலமாக வியாபியதே சாட்சியை வியாபிக்கிறது. சாட்சியை பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கும் எண்ணம் வேண்டும், விருத்தி வியாப்தி தேவை. பிறகு அஸ்ய, இதற்கு 2வது வரியில் பல வியாபியத்துவம் ஏவ அஸ்ய, அதை பிரித்தோம்னா அஸ்யன்னா இதற்கு, இந்த சாட்சிக்கு, இந்த சைதன்யத்திற்கு அல்லது இந்த பிரம்மத்திற்கு, ஆத்மாவுக்கு எதுவும் எடுத்துக்கலாம். இந்த சாட்சிக்கு பல வியாபியத்துவம் ஏவ, பல வியாப்தி தான் சாஸ்திர கிருபிகி, சாஸ்திரத்தை வகுத்து கொடுத்த மகான்களால் நிவாரிதம் நீக்கப்படுகிறது. அவர்கள் பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு விருத்தி வியாப்தி கட்டாயம் தேவை. அப்போ மனம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போனப்புறம் அங்கே இன்னொரு மனம் இருக்குது, இன்னொரு எண்ணம், பல வியாப்தி, அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எதை நீக்கிறாங்கன்னா எண்ணம் தேவை, விருத்தி வியாப்தி தேவை. எண்ணம் தேவையில்லைங்கிறது பல வியாப்தி தேவையில்லை. இப்படி 2ஆக பிரித்து சாஸ்திரத்தை அறிந்து கொண்ட மகான்கள் எது தேவையில்லைங்கிறத இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன விளக்க போகிறார், 95 வரைக்கும் இதை விளக்குவார். அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். புத்தி தத்சிதா பாஷம் த்வாவபி வியாப்னுதோ கடம் தத்ரா ஞானம் த்யா நஷ்யேத் ஆபாசேன கடப் ஸ்ப்ரேத் புத்தி தஸ்தசிதா பாஷம் த்வாவபி வியாப்னுதோ கடம் தத்ரா ஞானம் த்யா நஷ்யேத் ஆபாசேன கடஸ்ப்ரேத். இங்கே
அனாத்ம விஷயத்தில் எப்படி நம்மளுக்கு ஞானம் ஏற்படுதுங்கிற விளக்குறார். முதலே சொல்லிட்டார், அறிமுகப்படுத்திட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் ஆத்ம விஷயத்தில் நம்மளுக்கு எப்படி ஞானம் ஏற்படுது அப்படிங்கிறார். அனாத்ம விஷயம்னா என்ன? வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றிய அறிவு நம்மளுக்குள்ளே எப்படி போகுது, ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அறிவு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத விளக்குறார். அதாவது ஆத்ம ஞானத்தை தவிர மற்ற ஞானம் எப்படி ஏற்படுகிறது அப்படி சொல்லும் பொழுது விருத்தி வியாப்தினா என்ன, பலா வியாப்தினா என்னங்கிறத இந்த ஒரே ஸ்லோகத்தில் சுருக்கமாக தெளிவாக சொல்கிறார். விருத்தி வியாப்தினா என்னன்னு சொன்னால், முதல்ல மனதில் தோன்றுகின்ற எண்ணம். ஒரு பொருளை பற்றிய எண்ணம் எப்படி வருதுன்னு சொல்கிறார். ஒரு பொருளை, ஒரு பானையோ ஒரு புஸ்தகத்தோ பார்க்குறோம். பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் உருவாகுது. கண்ணு பார்க்காம உருவாகாது. முதல்ல என்ன பண்ணணும்? இந்திரியம் வேணும், ஒரு பிரமாணம் வேணும். பிரமாணம் இல்லாமல் எந்த அறிவும் வராது. எதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். பிரமாணம் மட்டும் இருந்தால் பத்ததில் மனமும் வேணும். அப்போ எண்ணம் போய் பிரமாணத்தின் மூலமாக அந்த பொருளை வியாபித்த உடனே அந்த உருவத்தை எடுத்துக்கிறது. அந்த உருவத்தை கேப்சர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகுது. இதுக்கு பேர் விருத்தி வியாப்தின்னு பேர். உள்ளே போன செகண்டில் அந்த எண்ண ரூபமாக இருக்கிறத விளங்க செய்கிறதுக்கு இன்னொரு இது தேவை இருக்குது. அது வந்து ஜடம். மனம்ங்கிறது ஜடம். உண்மையிலே மனம் ஜடம். எப்படி உடம்பு ஜடமோ அது மாதிரி மனமும் ஜடம். மனம் எப்படி அந்த உணர்வை பெறுதுன்னா, சைதன்யம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. அந்த சைதன்யம் எங்கே பிரதிபலிக்குது? மனசில் மட்டும் பிரதிபலிக்குது. அந்த எண்ணத்தில் இந்த சைதன்யம், பிரதிபிம்ப சைதன்யம் இருப்பதனால அந்த எண்ணத்தை ஸ்புரிக்க செய்கின்றது. அப்படி ஸ்புரிக்க செய்கிறதுக்கு பேர் பலவியாப்தி. முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போகிறது, இதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. பிறகு அந்த விருத்தி என்ன பண்ணுது? உள்ளே போன உடனே அங்கே எண்ணத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்ப சைதன்யம் ஸ்புரிக்க செய்கின்றது. அதுக்கு பேர் பலவியாப்தி. ஒரு பானை வெளியே இருக்குது, ஒரு பானை உள்ளே இருக்குது. வெளியே இருக்கிறது ஸ்தூலமாக இருக்கிறது, உள்ளே எண்ணமாக இருக்கிறது. இப்படி வெளியே இருக்கக்கூடிய பானை உள்ளே போன உடனே அந்த எண்ணத்தை ஒரு எண்ணம் ஸ்புரிக்க செய்கிறது, அந்த பிரதிபிம்ப சைதன்யம் ஸ்புரிக்க செய்கிறது. இப்படி ரெண்டும் வர்றதுனால அது விருத்தி வியாப்தி, இது பல வியாப்தி. முதல்ல விருத்தி வியாப்தி வர்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், பிரமாணம் வேணும். நான் ஒரு சப்தமே இருக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீன்னு கேட்குறதுன்னா மனசு மட்டும் இருந்தால் பத்தாது. மனசு என்ன பண்ண? காதுங்கிற பிரமாணத்தில் போகணும். போன உடனே என்ன ஆகும்? இந்த சப்தம்னு வருது. அந்த சப்தத்தை வந்து உள்ளே போன உடனே என்ன செய்யும் சொன்னால், ஞானம் திடீர்னு வராது. பிரமாணம் இல்லாட்டி எந்த அறிவுமே வராது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கண்ண மூடி உட்காந்து நம்மளுக்கு அப்படியே ஞானம் வந்துன்னு நினைக்கணும். அதெல்லாம் இந்த விஷயம் படித்தா புரிஞ்சு. எந்த ஒரு அறிவுமே பிரமாணம் இல்லாட்டி வரவே வராது. பிரம்மஜானம்னா கூட அதுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்குது. இங்கே 5 இந்திரியங்கள் பிரமாணம் இருக்குது. இந்திரியங்கள் மூலமாக எண்ணம் அதை வியாபித்து அதை உள்ளே கொண்டு போகுது. இதுக்கு பேர் விருத்தி வியாப்தின்னு பேர். பிறகு என்ன பண்ணுது அது? இதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. 2வது ஸ்டெப். உள்ளே போன உடனே இந்த வெளியே இருக்கக்கூடிய பொருள்களும் ஸ்தூல ஜடப்பொருள், எண்ணமும் ஜடம்தான். அது என்ன பண்ணுது? உள்ளே போன உடனே இந்த மனமும் ஜடமாக இருக்கிறதுனால அதில் மட்டும் என்ன பண்ணுது? இந்த சைதன்யம் பிரதி வச்சு உணர்வு மயம் ஆகுது. அது என்ன பண்ணுது? அந்த மனதில்கின்ற ஜடம் வந்து மனம் ஒரிஜினலாக ஜடமாக இருக்குது. அதில் இந்த எண்ணம் வந்த உடனே, இந்த சைதன்யம் பிரதிபலித்த உடனே அது உணர்வு மயமாக அதை விளங்க செய்கிற, அந்த எண்ணத்தை ஸ்புரிக்க செய்கிறதாம், விளங்க செய்கிறது. அப்படி விளங்க செய்வதற்கு பல வியாப்தின்னு பேர். அந்த சிதாபாசன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜடமான எண்ணத்தை அது வியாபிக்கிறது. சிதாபாசன் வியாபித்தவுடன் இரண்டும் அட்ட டயத்தில் நடந்த உடனே அந்த பொருளை பற்றிய அறிவு தெரிகிறது. இதுக்கு பேர் பல வியாப்தி, அதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. சிதாபாசன் அதை தழுவுதல், அதுக்கு பேர் பல வியாப்தின்னு பேர். வெளியே இருக்கக்கூடிய பொருள்களை பிரமாணத்தின் மூலமாக எண்ணங்கள் தழுவுறதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. அந்த எண்ணத்தை மட்டும் சிதாபாசன் தழுவி வியாபிக்கிறதுக்கு பேர் பல வியாப்தின்னு பேர். இது ரெண்டும் சேர்ந்தாத்தான் நம்மளுக்கு ஒரு அறிவு ஏற்படுகிறது. தெரியுதா? விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு.
வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் ஒரு அறிவை பெறுவதற்கு விருத்தி வியாப்தி தேவை இருக்குது. பல வியாப்திங்கிறது உள்ளே போன உடனே அதை ஸ்புரிக்க செய்வதற்கு ஒரு சைதன்யம் தேவை இருக்குது. அது பிரதிபிம்ப சைதன்யம் வியாபிக்குது. ஒரிஜினல் சைதன்யம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த பிரதிபிம்ப சைதன்யம் எண்ணத்தில் பிரதிபலிக்கிறதுனால அதை வியாபித்து ஸ்புரிக்க செய்கிறதுங்கிறார். இப்போ பல வியாப்தி விருத்தி வியாப்தி இது இப்படி இருக்குது. பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த சிதாபாசன் எப்பொழுதுமே அந்த பிரதிபிம்ப சைதன்யம் வெளியே இருக்கக்கூடிய பொருளை வியாபிக்கிறது இல்லை. வெளியே இருக்க பொருளை சிதாபாசன் வியாபிக்கிறது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கே உணர்வு வந்துடும். அது எண்ணத்தையும் வியாபிக்கும். வெளியே இருக்கு இங்கே வந்து வியாபிச்சிச்சின்னு வச்சுக்க, இது உணர்வுமயம் ஆயிரும். இங்கே சிதாபாசன் இதை சிதாபாசன் வரக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று எண்ணத்தில் தான், ஜடத்தில் வராது. அப்போ இது அப்படி வியாபிச்சுன்னா இதுவே என்ன ஆயிரும், உணர்வுமயமாக ஆகிவிடும். அது மட்டும் இல்லை, நேரடியாக அப்படி வியாபிச்சிச்சின்னு சொன்னால் தப்பே நடக்காது. ஒரு பொருளை பார்த்து இந்த பொருளை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கயிறை பார்க்குறோம். கயிறை பார்த்த உடனே நம்ம என்ன பாம்புன்னு நினைக்கிறோமா இல்லையா? கயிறு வெளியே இருக்குது, ஒரிஜினல் கயிறு இருக்குது. இதை போய் என்ன பண்ண கண்ணு பார்க்குது. கண்ணு பார்த்து உள்ளே கொண்டு போன உடனே அது கரெக்டாக சிதாபாசன திவ்யாபாசன கயிறுனே சொல்லிடும். இது எண்ணம் உள்ளே போன உடனே என்ன, ஏற்கனவே ஒரு எண்ணம் உள்ளே போயிருக்கு, பாம்பை பார்த்த எண்ணம் அது உள்ளே இருக்குது. அந்த எண்ணம் எதுவும் ஜாயிண்ட் ஆகி கனெக்ஷன் பண்ணுதாங்க. கனெக்ஷன் பண்ணி இது கயிறுதேன்னு அந்த எண்ணம் சொல்லுது. அப்போ அந்த என்ன பண்ணுது, இந்த எண்ணத்தை அதை பாம்பாக மாற்றிடுது. அது அந்த பாம்புங்கிற எண்ணத்தை வியாபித்து இந்த கயிறை பாம்பாக காமிச்சிருது. நேரடியாக அதை வியாபிச்சிச்சுன்னா என்றைக்குமே பாம்பாக காமிக்காது. புரியுதா நான் சொல்கிறேன்? ஒரு கயிறை பார்க்குறோம், கயிறுன்னு பார்க்குறது சில நேரம் கயிறுன்னு பார்த்துறோம், சில நேரம் ஏன் பாம்பாக பார்க்குறோம், அங்கே உள்ள வேற ஒரு எண்ணம் உட்காந்துருக்கு, ஏற்கனவே பாம்பை பார்த்த எண்ணம். இந்த எண்ணம் போகணுன்னா ஏற்கனவே பார்த்தோமே அந்த எண்ணம் இதுவும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இது பாம்பு தான் அப்படிங்கிற அந்த பாம்புங்கிற எண்ணத்தை வியாபிச்சிருது. இந்த வெளியே இருக்க எண்ணத்தை விட்டு போட்டு உள்ளே இருக்க எண்ணத்தை என்ன பண்ணுது, ஜாயின் பண்ணி இதுதான் அதுன்னு சொல்லி வியாபிச்சிருது. அப்படி தான் தவறு நடக்குது. டைரெக்டாக சிதாபாசன் வியாபிச்சம் தவறே நடக்காது. இந்த தவறு நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு வியாப்தி அங்கே இருக்குது. அதனால தான் வெளியே ஒரு வியாப்தி உள்ள ஒரு வியாப்தி. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல விருத்தி வியாப்தி என்ன செய்யுதுன்னா, ஒரு பொருள் தெரியாமல் இருப்பதை தெரிய வைக்கிறது. அறியாமையை நீக்குகின்றது. அந்த பொருள் இல்லைன்னு இருக்கிறது இருக்குன்னு தெரிய வைக்குது. அது என்னங்கிறத ஸ்புரிக்க வைக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய பல வியாப்தி, அதை விளங்க வைக்கிறது. முதல்ல அறியாமையை நீக்குவது விருத்தி வியாப்தி. பல வியாப்தி என்ன பண்ணுது, அதை ஸ்புரிக்க வைக்கிறது. அந்த ஸ்புரிக்க வைக்கிறது தப்பு நடக்குது. கரெக்டாகவும் வைக்கலாம், ஒரு தப்பான அறிவோ சரியான அறிவோ ரெண்டுக்கும் பல வியாப்தி தேவை. இதே பண்ணுது விருத்தி வியாப்தி. அப்படியே காமிச்சிது. இல்லைங்கிறத ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. துணி கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் எடுத்து போடுறான், முதல்ல ஒரு தெரியலை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு சேலை எடுத்து போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை பற்றி முதல்ல அறிவு இல்லை. இதை பார்த்தோன்னு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியுது. இது நம்மளுக்கு வேணுமா வேணாமா, இது நல்லதா கெட்டதா, ஏற்கனவே பார்த்ததெல்லாம் வச்சு இப்படி ஒன்று வாங்கணும், அது நல்லா இல்லை, இதெல்லாம் போய் ஜாயின் பண்ணி அங்கே என்ன பண்ணுது, பல வியாப்தி வேலை செய்யும். முதல்ல இல்லாமையை நீக்குவது விருத்தி வியாப்தி. அதை விளங்க செய்வது சரியாகவும் விளங்க செய்யலாம், தப்பாகவும் விளங்க செய்யலாம். சரியான அறிவையும் கொடுக்கலாம். இது பல வியாப்தி. இந்த ரெண்டு வியாப்தி சேர்ந்துதான் நம்மளுக்கு ஒரு அறிவு ஏற்படுகின்றது. இது ஜட விஷயத்தில் இரண்டு நடக்குது நமக்கு. விருத்தி வியாப்தி பல வியாப்தி தேவை. எதில்? வெளியே எல்லா பொருள்கள்லையும். அடுத்த சுலோகத்தில் ஆத்ம விஷயத்துக்கு வரப்போகிறார். அதை சுலோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே முதல் வரியில் இதை சொல்கிறார். புத்தி தஸ்த சிதாபாஷவ். புத்தி தத்து ஸ்த சிதாபாஷவ். அதாவது புத்தின்னா எண்ணம், தத்துனா அந்த எண்ணத்திற்குள் இருக்கின்ற, ஸ்த தத்து ஸ்தன்னா அதற்குள் இருக்கின்ற எண்ணம், அதற்குள் இருக்கின்ற பிரதிபிம்ப சைதன்யம் சிதாபாஷவ். சித்தினுடைய ஆபாசம். முதல்ல எண்ணம் இருக்குது, பிறகு எண்ணத்திற்குள் இருக்கின்ற பிரதிபிம்ப சைதன்யம், அதுக்கு பேர் சிதாபாஷன்னு பேர். இந்த ரெண்டு இருக்குது. இந்த இரண்டு தத்துவமும், எண்ணமும் எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசமும் அப்படிங்கிறார். இந்த விருத்தி வியாப்தின்னாங்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்கிறார்.
அதாவது மனதில் தோன்றுகின்ற விஷயத்தை பற்றிய எண்ணம் விருத்தி வியாப்தி. அது எப்படி தோன்றுறது? ஒரு பிரமாணத்தின் மூலமாக தோன்றுகின்றது. கண்ணோ காதோ எதுவுமே இந்திரியம் இல்லாட்டி எண்ணமே வராது. எண்ணமும் வரணும், மனமும் இருக்கணும். அப்போ தான் ஒரு உள்ளே போய் பிறகு அங்கே ஸ்புரிக்கணும். ரெண்டும் சேர்ந்து நடக்கணும். எதாக இருந்தாலும் ஒரு பிரமாணம் கட்டாயம் தேவை. நம்ம சாஸ்திரத்துக்கு என்ன சொல்கிறோம்? பிரம்மஞானம்லாம் அதுவாக வராது, அதுக்கு விருத்தி வியாப்தி தேவை. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதுக்கு பிரமாணம் என்ன? இதுக்கு கண்ணு பிரமாணம் மாதிரி அதுக்கு சாஸ்திர பிரமாணம்னு சொல்ல போகிறாரு. அங்கே பார்ப்போம். அது அப்புறம் அதில் சொல்கிறாரு, துவௌ அபி, இந்த இரண்டும் வியாப்புனதக கடம், பானையில் வியாபிக்கிறது. பானையில்னால் பானை மட்டும் இல்லை, வெளியே எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளில் இந்த எண்ணமும் முதல்ல போய் பொருளை வியாபிக்கிறது, பிறகு சிதாபாசன் எண்ணத்தை வியாபிக்கிறது. இந்த ரெண்டும் நடக்கிறது. வியாப்புனதக கடம்ங்கிறார், பானையில் வியாபிக்கிறது. புத்தியும் புத்தியில் இருக்கின்ற சிதாபாசன், இந்த இரண்டும் பானையை வியாபிக்கின்றன. பிறகு இதனுடைய பலனை சொல்கிறார். விருத்தி வியாப்தி என்ன பலன் கொடுக்குது? பல வியாப்தி என்ன செய்யுது? விருத்தி வியாப்தி என்ன பண்ணுது? அறியாமையை நீக்குகின்றது. பல வியாப்தி அதை ஸ்புரிக்க விளங்கச் செய்கிறதுங்கிறார். இல்லைங்கிறத நீக்குவது விருத்தி வியாப்தி. பிறகு அது என்னங்கிறத ஸ்புரிக்க செய்கிறது பல வியாப்திங்கிறார். அதை சொல்கிறார். தத்ர, இங்கே இந்த இரண்டு வியாப்தியில் ரெண்டாவது வரியில் அஞ்ஞானம் தியா நசியேத், அதாவது அஞ்ஞானம்னா விஷயத்தை பற்றிய அறியாமையானது நசியேத் நாசமடைகிறது, நீங்குகின்றது. ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது, அது இல்லாமைங்கிறது நாசமாகிறதுனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். விருத்தி வியாப்தியின் மூலமாக அறியாமை நீங்குகின்றது. ஒரு பொருளை பற்றிய அறியாமை நீங்க வேண்டுமென்றால் பிரமாணத்தின் மூலமாக விருத்தி வியாப்தி ஏற்பட வேண்டும். பிரமாணத்தின் மூலமாக முதல்ல என்ன பண்ணணும்? எண்ணம் வர வேண்டும். இதில் அறியாமல் நீங்குது. பிறகு ஸ்புரிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல நான் எக்ஸிஸ்டன்ஸ், இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பொருளே தெரியலை, நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லை. பிறகு ஒருத்தர் போட்ட உடனே ஒரு பொருளை கொண்டாந்து காமிச்ச உடனே ஆமாம் இது பானை, இது டம்ளரு அப்படிங்கிற இல்லாமல் இருந்தது இருக்கிறதா மாறுது. முதல் வியாப்தி. அது டக்குன்னு ஞானமாக வருவதற்கு உள்ள பல வியாப்தி வேணுங்கிறார். உள்ள சிதாபாசன் தேவை இருக்குது. அதை சொல்கிறாரு. ஆபாசேன கடக ஸ்புரேத். எப்பயுமே நான் பானையத்தை எப்போ பார்த்தாலும் உதாரணம் தான், பானை பாம்பு. இந்த வேதாந்தத்துக்குள்ளே போயாச்சுன்னா பானையும் பாம்பையும் நீக்க முடியாது. ஏன் பானையை சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி நெருப்பு உதாரணம் வச்சுக்கோங்க. யாகசாலையத்தையும் சொல்லுவாங்க, அடுப்பை சொல்லவே மாட்டாங்க. வேதாந்தத்தில் போனீங்கன்னா நெருப்புன்னா யாகசாலையில் நெருப்பு இருந்துச்சு, புகை எரிஞ்சுப்பாங்க. இல்லை அடுப்பில் நெருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கேஸ் அடுப்புலாம் வரும்னு அப்பயே யூகம் பண்ணிட்டாங்க. கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்புலாம் வந்துடும், அப்போ புகை வராதே. நீங்கள் வேதாந்தத்துக்குன்னு ஒரு உதாரணம், அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். கடக பானை, இங்கே அர்த்தம் சொல்கிறேன். ஆபாசேன கடக ஸ்புரேத். இந்த பலவியாப்தியின் மூலமாக, ஆபாசேன சிதாபாசத்தின் மூலமாக அர்த்தம். பலவியாப்தின்னு என்ன? சிதாபாசன், சித்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யத்தின் மூலமாக கடக அந்த பானையானது அல்லது ஏதாவது ஒரு பொருளானது ஸ்புரேத் விளங்குகின்றது. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆனாதான் ஒரு அறிவு நம்மளுக்கு ஏற்படுங்கிறத சொல்கிறார். வெளியே இருக்கின்ற பானையும் விளங்க வேண்டும், உள்ளே இருக்க பானையும் விளங்கணும். புரியுதா? உள்ளே எது எண்ணமாக இருக்கக்கூடிய பானையும் விளங்க வேண்டும். வெளியே இருக்கிறது அதாவது இந்த சிதாபாசம் நேரடியாக எப்பயுமே வெளியே விளக்கிருச்சுன்னா தப்பே நடக்காது. அது நேரடியாக வெளியே விளக்காது. உள்ளே போன உடனே அங்கே என்ன பண்ணுது? அங்கே இருக்கிறத விளக்கும்போது ஏற்கனவே அங்கே வர உட்காந்துருக்கு நிறையா, அதெல்லாம் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுது? தப்பு பண்ண வச்சு. ஒரு வார்த்தை ஒருத்தன் சொல்லியிருப்பான், அந்த வார்த்தை சப்தமாக போயிருக்கும். ஏற்கனவே அந்த வார்த்தை வேறு மாதிரி இவன் கேட்டிருப்பான். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இது வார்த்தையும் இருக்குமோன்னு இவன் தப்பாக புரிஞ்சுக்கிடுவான். இருக்கா இல்லைங்க? நடக்குதா இல்லைங்களா? நேரடியாக அந்த வார்த்தையை சிதாபாசன் வியாபிச்சிச்சுன்னா தப்பே நடக்காது. அது உள்ளே போனோன்னு உள்ளே ஏற்கனவே சிலது உட்காந்து அது வியாபிச்சு உட்காந்துருக்கு. இந்த எண்ணத்தையும் அந்த எண்ணத்தையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுது? சில தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளியே ஒன்று வியாபிக்குது, உள்ளே போனோன்னா சிதாபாசன் உள்ளே இருக்க எண்ணத்தை வியாபிக்கிறதுனால இந்த ரெண்டு அறிவு ஏற்படுது. இதில் தவறுகளும் நடக்கின்றது.
இந்த விருத்தி வியாப்தி தவறான எண்ணம், இந்த விருத்தி வியாப்தி உள்ளே போயிட்டு பிறகு அங்கே ஒரு எண்ணம் ஏற்படுது. இந்த கயிறு பாம்பு உதாரணத்தை நம்ம இதுக்கு உதாரணமாக பார்க்கலாம். பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், சரியான அறிவோ தவறான அறிவோ இந்த பல வியாப்தி உள்ளே இருக்கிறதுனாலே நடக்குது. நேரடியாக சிதாபாசன் வியாபிச்சா நடக்கவே நடக்காது. முதல்ல ஒரு எண்ணம் விருத்தி வியாப்தி உள்ளே போன பிறகு இந்த பல வியாப்தி இருக்கிறதுனால அது சரியான அறிவாகவோ தவறான அறிவாகவோ ஸ்புரிக்கின்றது. நம்ம வெளியே இருக்கக்கூடிய பொருளை உள்ளே போன உடனே உள்ளே வேறு எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேலி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக சரியான ஞானம் வந்துடும். அங்கே வேறு எண்ணம் ஒன்று உட்காந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுரும். ஜாயின் பண்ணி அதை ஸ்புரிக்க ஆரம்பிச்சு, இந்த எண்ணத்தை விட்டு அந்த எண்ணத்தை வச்சு இது ஒன்றுன்னு சொல்லி அதையும் சேர்த்து புரித்த உடனே தவறான எண்ணம் வந்துடும், தவறான அறிவு வந்துடுது. அதனால் ஒரு பொருளை பற்றிய சரியான அறிவோ தவறான அறிவோ ரெண்டு அறிவும் ஏற்படுவதற்கு ரெண்டு வியாப்தியும் தேவை இருக்குது. முதல்ல விருத்தி வியாப்தி உள்ளே போனோம், பிறகு பல வியாப்தி ஏற்படுது. பல வியாப்தி சரியாகவும் கொடுக்கலாம் தப்பாகவும் கொடுக்கலாம். இது வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தில். ஆத்ம விஷயத்தில் எப்படி ஏற்படுது, பிரம்மன்கிற அறிவு எப்படி ஏற்படுது, அங்கே ரெண்டு வியாப்தி தேவை இருக்கான்னா அங்கே தான் சொல்ல போகிறார். ஒன்று தேவை இன்னொன்று தேவையில்லைன்ட்டு. அதில் தான் வரும் மனம் தேவை மனம் தேவையில்லைங்கிற கருத்து அங்கே தான் வரும். ஒரு வியாப்தி தேவை இருக்குது, இன்னொரு வியாப்தி தேவையில்லைன்னு அழகாக சில உதாரணங்கள்லாம் சொல்ல போகிறார். 2-3 உதாரணங்கள்லாம் அருமையாக கொடுக்க போகிறார். அந்த உதாரணத்தெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அழகாக புரியும். இந்த சுலோகம் 91க்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். புத்திஹி, புத்தி, புத்தின்னா எண்ணம்னு அர்த்தம். இங்கே மனதில் உள்ள எண்ணம். தத்து ஸ்தக, தத் ஸ்தகன்னா அதில் உள்ள, அந்த எண்ணத்தில் உள்ள. சிதாபாஷவ், சிதாபாசன், முதல்ல மனதில் உள்ள எண்ணம், பிறகு அதில் உள்ள சிதாபாசன். துவாவபி, இவை இரண்டுமே கடம், அந்த கடைசியில் இருக்குது. வியாப்னுதோ கடம், கடம்னா பானையை, வியாப்னுதக வியாபிக்கின்றது. ஒரு பானை என்ன ஒரு எண்ணெய் வியாபிக்குது, பிறகு உள்ளே போனவொன்னா சிதாபாசன் வியாபிக்கின்றது. அப்போ ரெண்டும் தேவை இருக்குங்கிறார். புத்திங்கிறது விருத்தி வியாப்தி, சிதாபாசன்கிறது பல வியாப்தி. இது என்ன பண்ணுது, புத்தியில் உள்ள சிதாபாசன், இந்த இரண்டும், புத்தினா எண்ணம்னு அர்த்தம், எண்ணம், எண்ணத்தில் உள்ள சிதாபாசன் இரண்டுமே பானையை வியாபிக்கிறது. முதல் வரி அதில் என்ன பலன்னு சொல்கிறார். தத்ர, அதில், அந்த இரண்டில். ஞானம் தியா நஸ்யேத்து, தியான்னு சொன்னால் புத்தியினால், அதாவது வியாப்தி விருத்தி வியாப்தியினால், விருத்தி வியாப்தியினால், தியான்னா புத்தியினால், விருத்தி வியாப்தியினால். அஞ்ஞானம், தத்து அஞ்ஞானம், தத்ரன்னா அந்த இரண்டில், அஞ்ஞானம் தியா, தியான்னா புத்தியினால், அஞ்ஞானம் நஸ்யேத் நாசத்தை அடைகிறது, அஞ்ஞானம் நீங்குகின்றது. முதல்ல விருத்தி வியாப்தி என்ன, அந்த எண்ணத்தினால அஞ்ஞானம் நீங்குகின்றது. ரெண்டாவது ஆபாசேன பல வியாப்தி, சிதாபாசனால், அந்த சித்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆபாசம், அது பல வியாப்தி. அந்த சிதாபாசத்தினால் கடக பானை ஸ்புரேத் விளங்குகின்றது. முதல்ல இல்லாமை நீங்குகின்றது, அறியாமை நீங்குகின்றது, பிறகு அந்த பானைங்கிற எண்ணம் ஸ்புரிக்கின்றது. கொஞ்சம் சயின்ஸ் இதெல்லாம் புரியாட்டாலும் பரவாயில்ல, அடுத்த 2 ஸ்லோகத்தில் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வெளியே இருக்க பானையை எண்ணம் வியாபிக்கிறது, உள்ளே இருக்க எண்ணத்தை சிதாபாசன் வியாபிக்கிறது. இந்த 2 சேர்ந்தவொடனே இது பானைங்கிற அறிவு வெளிப்படுகிறது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இல்லாமையை நீக்குவது முதல்ல எண்ணம், அங்கே எண்ணத்தில் இதுதான் பானைன்னு ஸ்புரிக்க செய்வது அங்கே இருக்கக்கூடிய சிதாபாசன், அந்த எண்ணத்தில் உள்ள பிரதிபிம்ப சைதன்யம்ங்கிறார். அந்த எண்ணத்தை விளங்க செய்வதற்கு ஒரு அறிவு வேணும். சித்தினுடைய அந்த பிரதிபிம்பம் இருக்கே சிதாபாசன், அதுதான் ஸ்புரிக்க செய்கிறதுங்கிறார். 92 படிக்கலாம். பிரம்மண்ய ஞான நாசாய விருத்தி வியாப்திரபேக்ஷிதாக ஸ்வயம் ஸ்புரணரூபத்வான் நாபாச உபயுச்யதே. பிரம்மண்ய ஞான நாசாய
விருத்தி வியாப்திரபேட்சிதாம் ஸ்வயம் ஸ்புரணரூபத்வான் ந ஆபாச உபயுச்சியதே. அது வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் அறிவு எப்படி ஏற்படும் சொல்லிட்டார். இங்கே நம்மளை ஆத்மாவை பற்றிய அறிவு ஏற்படணும், பிரம்மனை பற்றிய ஞானம் வரணும். பானையை பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு விருத்தி வியாப்தி பல வியாப்தி தேவை. சரி, நான் பிரம்மன்கிற அறிவு ஏற்படுது, நான் ஆத்மாங்கிற அறிவு இந்த ரெண்டு எண்ணம் தேவை இருக்கா அப்படிங்கிறது அங்கே தேவை. விருத்தி வியாப்தியும் பல வியாப்தியும் தேவையான்னு சொன்னால் இங்கே சொல்கிறார். இந்த நான்கிற எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விசாரமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் 3 இருக்குது. இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம நான்கிற எண்ணத்தை புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. வெறும் சைதன்ய சுரூபங்கிறது நமக்கு தெரியணும். தெரிகிறதுக்கு தான் இந்த விசாரமெல்லாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்மளை நம்மகிட்ட ஒரு சைதன்யம் இருக்குது, நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்தா நான் ஒரு சைதன்யம், உணர்வு ஸ்வரூபம் நான் புரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ ஜீவராசிகள், அதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த எண்ணம், இந்த சைதன்ய ஸ்வரூபம் இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் தான் சைதன்யம் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சைதன்யம் மற்றவங்கள்ட்ட தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியுமா? நான் புரிஞ்சுக்கிற முடியுமா? பார்க்க முடியுமா? ஏன்னா ஏக சைதன்யம்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒரே சைதன்யம். நான் ஆத்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீக்கி என் எண்ணத்தை வச்சு நான் காரண சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் இல்லை, ஸ்தூல சரீரம் இல்லை, நான் உணர்வு மயமானவன், நான் அறிபவனாக இருக்கின்றேன், இதெல்லாம் அறியப்படும் பொருளாக இருக்கிறது, புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ரைட், ஓகே. இதே தான் அவங்ககிட்டே இருக்குது, மற்ற ஜீவராசிகள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. இது ரெண்டு ஒன்று நான் எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? அதை உணர முடியுமான்னா நிச்சயம் உணர முடியாது. அறிவினால் புரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய அதை நிச்சயம் என்ன பண்ண புரிய முடியாது. அந்த ரெண்டுலாம் ஒரே ஏக சைதன்யம். என்னுடைய உபாதியில் இருக்கக்கூடிய அதே சைதன்யம்தான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு என்ன, அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதுக்கு என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு மகா வாக்கியம்தான் பிரமாணம். என்ன வாக்கியம் பிரமாணம்? சாஸ்திரம் தான் பிரமாணம். வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு 5 இந்திரியங்கள் பிரமாணமாக இருக்கிறது. பிரமாணம் இல்லை என்றால் ஓரறிவும் போகாது. எண்ணம் இருந்தால் மட்டும் பத்தாது, எண்ணத்தோடு ஒரு பிரமாணமும் தேவை இருக்கிறது. இந்த அறிவை பெறுவதற்கு நான் இருக்கின்றேன் என்ற அறிவு, எனக்கு உணர்வு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எறும்புக்கு கூட தெரியும். அது பிரம்மனாகத்தான் இருக்கிறது என்பதற்கு இனி ஒரு பிரமாணம் தேவை இருக்கிறது. அது சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கிய பிரமாணம். அந்த பிரமாணத்தின் மூலமாக இந்த எண்ணத்தில் ஒரு அறிவு ஏற்படுவதற்கு பேர் விருத்தி வியாப்தி. புரியுதா? கொஞ்சம் குழப்பறது மாதிரி இருக்கா? ஒரு வெளியே ஒரு பொருளை பார்க்கணும், கண்ணு வேணும், எண்ணம் வேணும். ஒரு பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவின்னு பேர். ஒரு சத்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவை கொடுக்கும் கருவி காது. நான் இருக்கின்றேங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியுது. அது பிரம்மனாக இருக்கிறேன்னு எப்படி தெரியும்? நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மகா வாக்கியத்தின் மூலமாக விசாரம் செய்து இந்த வாக்கியத்தை நம்ம கூறு போட்டு விசாரம் பண்ணோம். பாகத்தியாக லட்சம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு அதை போகிறோம். நீ அதெல்லாம் விலகிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் பார்த்து அந்த மகா வாக்கியத்தை விசாரம் செய்வதன் மூலமாக ஒரு அறிவு ஏற்படுது. அது எண்ணத்தில் தான் ஏற்படுது. புரியுதுங்களா? அப்போ அது மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு ஞானம் ஏற்படுகின்றது. அப்போ இதுக்கு ஒரு வியாப்தி, இதுக்கு ஒரு விருத்தி வியாப்தி தேவை. என்ன தேவை இருக்குது, அது ஒரு கரெக்டு. அது உள்ளே போனவுடனே அதை ஸ்புரிக்கணுமா இல்லையா? அங்கே இந்த சாட்சியினுடைய பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குல்ல, அது தேவையா அப்படின்னா இதுக்கு மகா வாக்கியம் தேவை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த சிதாபாசனே சாட்சியில் பிரதிபிம்பிப்பதால், சித்தே மனதில் பிரதிபிம்பிப்பதால், சித்தே அங்கே இருப்பதால், சித்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சிதாபாசன் எதற்கு? புரியுதா உங்களுக்கு? இது வெளியே இருக்கக்கூடிய பொருள், இதுக்கு வெளியே எண்ணமும் தேவை இருக்குது, அங்கே சித்தினுடைய பிரதிபிம்பம் தேவை இருக்குது. அங்கே உள்ள என்ன இருக்குது?
சித்தே இருக்குது, அதுவே சுயம் பிரகாசமாக இருக்குது. அதை விளக்குறதுக்கு இன்னொரு அந்த பிரதிபிம்பம் தேவையில்லையே, அந்த பலவியாப்தி தேவையில்லையே, அதுவே சுயமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ சாஸ்திரம் சொல்கிற மகா வாக்கிய பிரமாணத்தின் மூலமாக ஒரு எண்ணம் உருவாகி விசாரமெல்லாம் செஞ்சு இந்த ஞானம் ஏற்பட்ட பிறகு உள்ளே போன அதை வியாபிப்பதற்கு சிதாபாசன் தேவையில்லை. சித்தத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம், சித்தே பிரகாசமாக இருக்குது. அப்போ அங்கே அதுக்கு இன்னொரு எண்ணம், அந்த சிதாபாசன் தேவையில்லை. ஆத்ம ஞானத்தை தவிர வெளியே இருக்கக்கூடிய பொருளை தெரிந்து கொள்வதற்கு வெளியே ஒரு எண்ணமும் வேண்டும், எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசனம் வேண்டும். இங்கே சித்தவே தெரிந்து கொள்வதற்கு, சாட்சியவே தெரிந்து கொள்வதற்கு, பிரம்மத்தையே தெரிந்து கொள்வதற்கு, ஆத்மாவே தெரிந்து கொள்வதற்கு அது சுயமாகவே பிரகாசிப்பதால் அது பிரதிபிம்பிக்கின்ற ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு தேவையில்லை, அதுவே பிரகாசிக்குது. அதனால் இதுக்கு இந்த ஒரு எண்ணமே போதும், அந்த எண்ணம் தேவையில்லை. அப்போ எண்ணம் வேண்டும், எண்ணம் வேண்டாம்ங்கிறது விருத்தி வியாப்தி தேவை, பல வியாப்தி தேவையில்லைங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கு. ஆத்ம ஞானத்திற்கு ஒரு வியாப்தி போதும், பல வியாப்தி தேவையில்லைங்கிற கருத்தை சொல்கிறார். பல வியாப்தி அவசியமில்லை. சடமான பொருளுக்கு கண் முதலிய பிரமாணங்களின் மூலமாக விருத்தி வியாப்தி, பிறகு சித்தினுடைய பிரதிபிம்ப சிதாபாசம் தேவை. ஆத்ம சைதன்யத்திற்கு பிரமாணம் என்ன? மகா வாக்கியம் பிரமாணம். ஞாபகம் இருக்குது, அறிவை கொடுக்கும் கருவி எது? மகா வாக்கியம். இங்கே அறிவை கொடுக்குற கருவி கண்ணு, சத்தத்துக்கு காது, சுவைக்கு நாக்கு, இப்படி 5 இருக்குது. அதுக்கு பிரமாணம் வேணும். எல்லாருக்குமே நான் இருக்கிறேங்கிற அறிவு இருக்குது, நான் உணர்வு சுரூபங்கிற அறிவு, அந்த உணர்வு பிரம்மன்கிற அறிவு தான் இல்லை. புரியுதா? இதற்கு ஒரு பிரமாணம் தேவை இருக்கிறது, குரு சாஸ்திரம் தேவை இருக்குது, மகா வாக்கியம் தேவை இருக்குது. அது நேரடியாக உங்களுக்கு அது விசாரம் பண்ணும் பொழுது, அந்த மகா வாக்கிய பிரமாணத்தை விசாரம் பண்ணும் பொழுது அந்த எண்ணம் ஏற்படுகின்றது. உள்ளே போனவுடன் அங்கே சிதாபாசன் தேவையில்லை, சித்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருளாகவே இருப்பதால் சித்தினுடைய பிரதிபிம்பம் அங்கே அவசியமற்றதாக ஆகிவிடுகிறது. இந்த ஒரு எண்ணமே போதும்னு சொல்லி அதை விளக்குறார். எளிமையான விளக்கமும் திருப்பி சொல்ல போகிறார். இவ்வளோலாம் குழப்பல புரியலைன்னு நான் ஈஸியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அது ஒன்று இருக்குது. இதெல்லாம் புத்தியை தீட்டி இந்த எண்ணம் பின்னாடி குழம்பாமல் நான் பிரம்ம சைதன்யம், அறிவு ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு தெளிவுபடுத்துறதுக்கு வித்யாரண்யர் இப்படியெல்லாம் புத்தியை தீட்டி கொண்டு போகிறார். நம்மளுக்கு கைவேல நவனி தமிழ்லேயே இருக்குது இந்த டெக்ஸ்டெல்லாம். இதனுடைய பிரதிபிம்பம் தான் கைவேல நவனி தான், அதிலெல்லாம் வரும் பாடலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஜடப்பொருள், இங்கே ஆத்மா, அங்கே 2ம் தேவை, இங்கே 1 மட்டும் தேவைன்னு சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 92 முதல் வார்த்தை பிரம்மணி, பிரம்ம விஷயத்தில் அஜ்ஞான பிரம்மத்தை பற்றிய அறியாமையை நாசாய நீக்குவதற்கு விருத்தி வியாப்தியானது ஆபேக்ஷிதா தேவை. பிரம்மணி பிரம்ம விஷயத்தில் அஜ்ஞான நாசாய பிரம்மத்தை பற்றிய அறியாமையை நீக்குவதற்கு விருத்தி வியாப்திகி ஆபேக்ஷிதா விருத்தி வியாப்தியானது தேவை. நான் சாட்சி ஸ்வரூபம் என்ற ஒரு அறிவு பிரம்மத்தை பற்றி வேண்டும். அதாவது பிரம்மன் இருக்கிறது, எங்கேயோ பரோட்சமாக இருக்குன்னு முதல்ல அறிவு இருந்துச்சு. பிறகு நானாகவே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு பிரமாணத்தின் மூலமாக என்ன பண்ணுது, ஒரு அறிவு ஏற்படுகிறது. இதுக்கு விருத்தி வியாப்தி தேவை. பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே சிதாபாசன் பயன்படுவது இல்லை. ஸ்வயம் ஸ்புரண ரூபத்வாத், அது தானாகவே ஸ்வயம் பிரண ரூபத்வாத்னு சுயமாகவே புரிக்கின்ற காரணத்தினால் ஆபாசன உபயுச்சியதே, அந்த சிதாபாசனானது பயன்படுவதில்லை, தேவையில்லை அப்படிங்கிறார். சுருக்கமாக சொன்னால், அனாத்ம விஷயத்தில் 2 வியாப்தி தேவை, ஆத்ம விஷயத்தில் தேவையில்லை. அந்த சுலோகத்துக்கு திருப்பி ஒரு அர்த்தம் பார்த்துடலாம் கரெக்டாக. பிரம்மணி பிரம்ம விஷயத்தில் அஜ்ஞான பிரம்மத்தை பற்றிய அறியாமையை நாசாய நீக்குவதற்கு விருத்தி வியாப்தியானது அபேட்சிதான்னா தேவைப்படுகிறது. முதல் வரியில் பிரம்ம விஷயத்தில் பிரம்மத்தை பற்றிய அறியாமை நீங்குவதற்கு விருத்தி வியாப்தியானது தேவைப்படுகிறது. 2வது வரியில் ஸ்வயம். ஆனால் இந்த பிரம்மஞான விஷயத்தில் ஸ்வயம்னா தானாகவே,
சுயமாகவே அல்லது தானே ஸ்புரண ரூபத்வாத் பிரகாச ரூபமாக இருப்பதால் அந்த பிரம்மன் எப்படி இருக்குது? தானே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பிரகாசம் அதை விளக்குறதுக்கு தேவையில்லை. தானே பிரகாச ரூபமாக இருப்பதால் ஆபாச சிதாபாசனானது ந உபயுச்சியதே பயன்படுவது இல்லை, தேவையில்லைன்னு இங்கே வந்து இல்லைன்னு சொல்லலை. சிதாபாசன் இருக்குது, ஆனால் அங்கே பயன்படுவது இல்லை. இதற்கு அருமையான உதாரணம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். அந்த ஸ்லோகத்தை பார்த்தா தான் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். 93 படிக்கலாம். சக்சுர் தீபாவபேக்ஷியதே கடாதேர் தர்சனே ததாம் ந தீபதர்சனே கிந்து சக்சுரேகமபேக்ஷியதே சக்சுர்தீபாவபேக்ஷியதே கடாதேர் தர்சனே ததாம் ந தீபதர்சனே கிந்து சக்ஷிரேகமபேக்ஷியதே. இங்கே எளிமையாக ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குறார். எப்படின்னா, ஒரு ரூமில் பானை இருக்குது, அங்கே இருட்டாக இருக்குது. பானையை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பானை இருக்குது, அங்கே இருட்டாக இருக்குது. பானை இருக்கிறது தெரியுமா? கண் இருக்குது, பிரமாணம் இருக்குது, கண்ணுங்கிற பிரமாணம் இருக்குது, ஆனால் அங்கே தீபம் எரியலை. பானை தெரியுமா? பானை தெரியாது. சரி, அங்கே தீபத்தை பொருத்தி வைக்கிறோம். அந்த ரூமில் தீபத்தை பொருத்தி வச்ச உடனே என்னாச்சு? தீபம் எரிஞ்ச உடனே என்ன பண்ணுது? பானை தெரியுது. கண்ணுங்கிற பிரமாணமும் அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் வந்தவுடனே பானை ஸ்பிரிக்கின்றது. புரியுதா? இப்போ கண்ணும் தேவை, தீபமும் தேவை. அந்த பானை விளங்குவதற்கு கண் என்ற கண்ணும் தேவை இருக்குது, தீபமும் தேவை இருக்குது. புரியுதா? கண்ணுங்கிறது விருத்தி வியாப்தி. இந்த இடத்துல உதாரணத்துக்கு பிரமாணங்கிறத விட்டுருங்க. கண்ணுங்கிறது விருத்தி வியாப்தி, தீபம்ங்கிறது சிதாபாசம் பல வியாப்தி. இது ரெண்டு இருந்தால் தான் அங்கே என்ன தெரியும்? பானை இருக்கிறது ஸ்புரிக்கும். ரெண்டும் அட் டயத்தில் இருக்கணும். கண் இருக்கணும், தீபம் இருக்கணும், இருந்தால் பானை விளங்கும். இன்னொரு இடத்துல எனக்கு பானையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தீபத்தை பார்க்கணும். அந்த ரூமில் தீபம் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் போய் போகிறேன், தீபத்தை தெரியணும். அப்போ என்ன, எனக்கு என்ன வேணும்? கண் மட்டும் வேணும். கண்ணு தான் வேணும், இன்னொரு தீபம் வேணுமா? கண் ஒன்றே போதும், விருத்தி வியாப்தி ஒன்றே போதும், பல வியாப்தி தேவையில்லை. அதை இந்த தீபத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தீபத்தை கொண்டு போய் இந்த தீபம் இருக்கான்னு பார்க்கணுமா? தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? தீபத்தவே பார்க்குவதற்கு கண் ஒன்றே போதும். வேறு ஒரு பொருளை பார்ப்பதற்கு தீபமும் வேண்டும், கண்ணும் வேண்டும். சாட்சியை பார்ப்பதற்கு சாட்சி மட்டும் போதும், பிரமாணம் ஒன்றே தேவை. புரியுதுங்களா? விருத்தி வியாப்தி மட்டும் தேவை. கண்ணு விருத்தி வியாப்தி. இந்த இடத்துல உதாரணம், கண்ணுங்கிறது விருத்தி வியாப்தி. புரியுதா? தீபம்ங்கிறது பல வியாப்தி. பானை பொருள் பானையே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது விஷயம். பானைங்கிற வெளி விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு கண்ணும் தேவை, தீபமும் தேவை. கண் என்ற விருத்தி வியாப்தியும் தேவை, தீபம் என்ற பல வியாப்தியும் தேவை. புரியுதா? ஆனால் தீபத்தையே அறிந்து கொள்வதற்கு கண் மட்டுமே போதும். இங்கே விருத்தி வியாப்தி கண், அங்கே தீபம்ங்கிறது என்னென்னா சாட்சி, அது பல வியாப்தி இல்லை. அங்கே தீபம் என்ன ஆகிடுது? முதல்ல அங்கே பல வியாப்தியாச்சு, இங்கே தீபம்ங்கிறது விஷயமாயிருச்சு, அதுவே சாட்சி சைதன்யமாச்சு. அது ஒன்றே போதும், கண் ஒன்றே போதும். அந்த தீபத்தை நான் பார்க்கணுன்னு, இருட்டறையில் இருக்குது, பானை இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு தீபத்தை கொண்டு போகணும். இன்னொரு அறையில் தீபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு நான், தீபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க இன்னொரு தீபத்தை பிடிச்சிட்டு போகணுமா? இங்கே தீபம் எரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தீபத்தை நான் பொருத்தி கொண்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. புரியுதா உங்களுக்கு விஷயம்? புரியுதா? சாட்சியை அறிந்து கொள்ள என்னுடைய எண்ணம் மட்டும் போதும், விருத்தி வியாப்தியே போதும், பல வியாப்தி தேவையில்லை. அங்கே சிதாபாசன் தேவையில்லை, சிதாபாசன் அங்கே தேவையில்லை, இது ஒன்றே போதும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரி கடாதேகே தர்சனே ததா. யதான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். யதான்னா எவ்விதம், கடாதேகே முதல் வரியில் ரெண்டாவது பகுதி கடாதேகே தர்சனேன்னு இருக்குது. கடாதேனா பானை முதலிய,
பானைன்னா பானை மட்டும் இல்லை, அது மாதிரி ஜடப்பொருள்கள் எல்லாவற்றையும் தர்சனை பார்ப்பதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு சக்ஷு தீபவ் அபேக்ஷியதே. சக்ஷுன்னா கண்ணு, தீபம், அபேக்ஷியதே இரண்டும் தேவைப்படுகிறது. ஒரு அறையில் பானை முதலிய பல பொருள்கள் இருக்குது. அந்த பொருள்களை தேர்ந்து கொள்வதற்கு சக்ஷு கண்ணும் தேவை, தீபம் தேவை. இந்த இரண்டும் தேவைப்படுகிறது. கண் என்ற விருத்தி வியாப்தியும் தீபம் என்ற பல வியாப்தியும் தேவை. இது அனாத்ம விஷயத்தில், பானை முதலிய அனாத்ம விஷயத்தில். ஆத்ம விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபம்ங்கிறது இங்கே ஆத்மா, அங்கே தீபம்ங்கிறது பல வியாப்தி. இங்கே தீபம்ங்கிறது தீபத்தை தெரிஞ்சுக்கிறேன், தீபம் ஆத்மாவாக இருக்குது, அது தெரிஞ்சுக்கன்னு போனால் என்ன சொல்ல, தீப தர்சனே கிம் தூ, தீபத்தை தரிசனம் செய்கின்ற விஷயத்தில், கிம் துனா அப்படி இல்லை, தீபத்தை பார்க்குறதுக்கு ரெண்டும் தேவையில்லை. சக்ஷுகு ஏகம் அபேட்சியதே, கண் ஒன்றே போதும், கண் மட்டும் தேவைப்படுகிறது. அதாவது விருத்தி வியாப்தி மட்டும் தேவைப்படுகிறது, பல வியாப்தி தேவையில்லை. கண் எதுக்குன்னு அது இருக்குன்னு தெரிஞ்சு கண் வேணும், கண்ணில் தெரிஞ்சுக்கிற முடியாது. அது மாதிரி பிரம்மனுக்கும் விருத்தி வியாப்தி தேவை, எண்ணம் தேவை. இந்த எண்ணம் தேவை, அந்த சிதாபாசன் தேவையில்லை. சாட்சி சைதன்யம் சுயம் பிரகாசமாக இருப்பதால், சாட்சியே பிரம்மன், அதுவே சுயம் பிரகாசமாக இருப்பதால் அங்கு என்ன பண்ணுது, விருத்தி தான் தேவை. விருத்தி சாஸ்திர பிரமாணத்தின் மூலமாக வரணும். இங்கே விருத்தி கண்ணு மூலமாக வருகிறது, அங்கே எதில் வருது, சாஸ்திர பிரமாணத்தின் மூலம், மகா வாக்கியத்தின் மூலமாக வர வேண்டும். சாஸ்திரத்தில் சொன்ன விருத்தி அதனால் வர வேண்டும் சொல்லி இந்த கருத்தை சொல்லிட்டு அடுத்துல இன்னொரு சுலோகம் சொல்ல போகிறார். அதாவது இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நாம் இப்போ சூரிய ஒளி இருக்குது, சூரிய ஒளி வெளியே அடிக்குது, அங்கே ஒரு அறையில் இருட்டாருக்கு, பகலில் வெளியே உட்காந்துருக்கோம், புரியுதுங்களா? இந்த ஒளியில் என்ன பண்ணுற, ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் அந்த ரூம்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கும்னா அந்த கண்ணாடியில் அப்படியே சூரியன் அப்படியே என்ன பண்ணுறோம், ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம் ரூம்குள்ளே. திருப்பினா என்ன ஆகும், அந்த ரூம்குள்ளே இருக்க பொருளெல்லாம் தெரியும். அப்போ இங்கே கண்ணு வழியாக இந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்ப சைதன்யத்தை வச்சு என்ன பண்ணுறான், அந்த பொருளெல்லாம் பார்த்துட்றோம். சரிதா? நான் சூரியனவே பார்க்கணும், இந்த கண்ணாடியை திருப்பி இப்படி பார்த்து, இந்த கண்ணாடி இருப்பது நீ சூரியனை காட்டுன்னு தேவையாது. சூரியன் உள்ளே இருக்க பொருளை பார்க்குறது சூரியனில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம். கண்ணாடி மனசுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யத்தை பொருள் மூலமாக திருப்பி அந்த பொருளை வியாபித்து தெரியுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த சின்ன பிள்ளையில் நம்ம லைட் அடித்து பார்ப்போம், வீட்டு கிராமத்தில் விளையாடுவோம், லைட்டை கண்ணாடியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. இருட்டு ரூபாக இருந்தால் கூட இங்கேருந்து வெளிச்சம் போய் உள்ளே தெரியும். அப்போ உள்ளே இருக்க பொருளை பார்க்குறது சூரியனுடைய பிரதிபிம்ப லைட்டை வச்சுக்கிட்டு பார்க்குறோம். நான் சூரியனே பார்க்கணும், இந்த அப்படியே கண்ணாடியை திருப்பி சூரியனை காமி அப்படின்னு எவ்வளோ கேடத்தனமாக இருக்கும். கண்ணில் பார்த்தாலே போதுமே. இந்த உதாரணம் இருக்குது. ஒரே நிமிஷம் அந்த சுலோகத்தை அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். எளிமையான சுலோகம்தான். முதல் விர ரெண்டாவது பகுதி. கடாதேகே, பானை முதலியவற்றை தர்ஷனே பார்க்கும் விஷயத்தில் ஏதான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறணும். எவ்விதம் பானை முதலியவற்றை பார்க்கும் விஷயத்தில் சக்ஷுகு கண், தீபவ் முதல் வரியில் முதல் வார்த்தை சக்ஷுகுன்னா கண், ரெண்டாவது வார்த்தை தீபவ் தீபம், இரண்டுமே தீபம்னு சொல்லும்போது இரண்டுமே கண் தீபம் இரண்டுமே அபேக்ஷியதே தேவைப்படுகின்றதோ, எவ்விதம் பானை முதலியவற்றை பார்க்கும் விஷயத்தில் கண் தீபம் இரண்டும் தேவைப்படுகிறது. இது முதல் வரி. ரெண்டாவது வரியில் ததா, அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை ததா, அப்படியே தீப தர்சனே நங்கிறத விட்டுருங்க, தீப தர்ஷேனே தீபத்தை பார்க்கும் விஷயத்தில் நங்கிறத கிந்துவோட சேர்த்துக்க, ந கிந்து தேவைப்படுவதில்லை. அப்படி ததான்னா மேலே, அப்படி இந்த தீபத்தை பார்க்கும் விஷயத்தில் தேவைப்படுவதில்லை. அடுத்தது சக்ஷுகு ஏகம், ஆனால் கண் ஒன்று மட்டும் அபேக்ஷியதே தேவைப்படுகிறது. தீபத்தை பார்க்கும் விஷயத்தில் அதுபோல் ரெண்டும் தேவையில்லை, கண் மட்டுமே போதும் சொல்லி முடிக்கிறார். புரியுதா? இப்போ கொஞ்சம் புரியுது.
இன்னும் ஒரு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுவார். அப்போ இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும். இதோட முடியுது. அடுத்து 94வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.